நீங்கள் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உட்கார்ந்த இடத்திலேயே தெள்ள தெளிவாக உங்கள் கட் ஆஃபுக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு எந்தெந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த செகண்ட் ஒரே கிளிக்கில் உங்களுக்கு இந்த டீட்டெயிலை உங்கள் கையில் கொண்டுட்டு வந்து கொடுத்துரும் இந்த சூப்பர் வெப்சைட் என்பது. 194 கட் ஆஃப்னு கொடுத்துருக்குறேன், பிசி கம்யூனிட்டிக்குன்னு கொடுத்துருக்குறேன். இந்த கட் ஆஃபுக்கு இந்த ப்ரெஃபரன்ஸ் மேலே நான் கை வச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேங்கிங்கோட டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்னென்ன சீட்ஸ் கிடைக்குங்கிறதுலேருந்து அப்படியே 1 செகண்ட் ரேங்கிங், 3rd ரேங்கிங், 4th ரேங்கிங்னு ஒவ்வொரு காலேஜிலையும் எந்தெந்த சீட்ஸ் கிடைக்கும் என்பதை அழகாக சூப்பராக இந்த வெப்சைட் உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்துரும். அதே போல் இன்னும் நிறைய முக்கியமான இன்புட் எல்லாம் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தட் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ASHWIN கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் தமிழ்நாடு போர்டு எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் கிளாஸ் 12 மாணவர்களுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த சூழலில் என்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கட் ஆஃபை கால்குலேட் பண்ணி இப்போ கையில் வச்சுருப்பீங்க. அந்த கட் ஆஃபை கையில் வச்சுக்கிட்டு நாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சூப்பர் வெப்சைட்டில் உங்களுடைய கம்யூனிட்டியோடு சேர்ந்து உங்கள் கட் ஆஃபை கொடுத்தீங்கன்னா ஒரே என்டரில் டாப் மோஸ்ட் காலேஜஸ் உங்கள் கட் ஆஃபுக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வெப்சைட் உங்ககிட்ட சொல்லிடும். அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கட் ஆஃபை கொடுக்கும் பொழுது டாப் மோஸ்ட் காலேஜஸ் என்னென்ன உங்கள் கட் ஆஃபுக்கு கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சென்ற வருடம் நிறைய மாணவர்கள் நல்ல கட் ஆஃபை வைத்திருந்தும் லோ ப்ரொஃபைலுக்கான கல்லூரிக்கு நிறைய பேர் போயிருந்ததை நம்ம பார்த்தோம். அதாவது கட் ஆஃப் 192 இருக்கும், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஃபரன்ஸ் படி 412வது இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரிக்கு தெரியாமல் காலேஜஸை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இது தடுக்கப்படும் என்பதால் மாணவர்களுக்கு தெளிவான இந்த வெப்சைட்டை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம். இது மிகவும் யூஸ்ஃபுல்லான வெப்சைட் அப்படிங்கிறதுல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை இந்த வீடியோவையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்மளுடைய www.careerguidanceashwin.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் TNEA அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களைய இந்த பேஜுக்கு அது கூட்டிகிட்டு போகும். லாகின், ரெஜிஸ்டர் அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து இந்த அனாலிசிஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நேம் கொடுக்கணும். நேம் டைப் பண்ணுங்கள். ப்ளஸ் கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டி இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாவே ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி என்று நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசி அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். enter your physics mark அப்படின்னு கேட்குது. I am entering my physics mark. Maybe I will put 97. Chemistry mark also I put 97. Mathematics mark also I put 97. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 194 அதுவே கட் ஆஃபை கால்குலேட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் மார்க் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் கால்குலேட் ஆகிரும். இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடியை கொடுங்க. ப்ளஸ் கொடுத்த பிறகு இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் இந்த இடத்துல மென்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு இந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. போர்டில் நீங்கள் ஸ்டேட் போர்டு மெட்ரிக்கா அல்லது ஸ்டேட் போர்டில் தான் படித்தா நான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸானா கவர்மெண்ட் எய்டடு, ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், 12th எதில் பாஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு இந்த இடத்துல கொடுக்கணும். இது வந்து 7.5 கிடையாது, 6th to 12th படிச்சிருந்தா தான் 7.5. இப்போ நீங்கள் 12th எந்த இதில் பாஸ் பண்ணிங்கிறது இந்த இடத்துல கொடுங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சினா ஐசிஎஸ்சி, அதர்ஸ்னா அதர்ஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல தான் முக்கியம். ஜென்ரல் 92.5ங்கிறது எல்லாரும் கொடுக்கறது. நான் வந்து 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் 7.5 அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இல்லை சார் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலைன்னா ஜென்ரல் 92.5ங்கிறது உங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி ரிசீவிங் an OTP உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த OTP நம்பரை என்டர் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆயிடுவீங்க. ரெஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு லாகின் அப்படிங்கிற இடத்துல போய் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி டைரக்டட் டு திஸ் பேஜ். இதுதான் பேஜ். இந்த பேஜுக்கு உங்களை இது கூட்டிகிட்டு வரும். இந்த பேஜில் நீங்கள் கொடுத்த கட் ஆஃப் மார்க் அதை ஆட்டோமேட்டிக்காகவே ஏற்றுக்கும். பிகாஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பேஜ்லேயே கொடுத்துட்டீங்க உங்கள் எவ்வளோ கட் ஆஃப்னு. கம்யூனிட்டி இந்த இடத்துல பிசி, இது ரெண்டும் எங்கேயுமே மாறாது. இப்போ பாருங்கள், இந்த கட் ஆஃப்க்கு என்னுடைய கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜில் சீட் கிடைக்கும்னா நீங்கள் எதுவுமே இங்கே ஃபில் பண்ண வேண்டியதில்லை. அப்புறமா நீங்கள் வந்து ஃபில்டர் போட்டுக்கலாம். செக் ரிசல்ட்ஸ் கொடுங்க. செக் ரிசல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருச்சு பாருங்கள். இந்த கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜில், ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியில் சிவில் இன்ஜினியரிங் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
இங்கே ப்ரெஃபரன்ஸ் 1ன்னு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பாருங்களேன். ஆனால் அடுத்து பாருங்கள் 19th ப்ரெஃபரன்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ப்ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மேலே கையை வச்சிங்க அப்படி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணினீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டிலிருந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நம்பர் 1 காலேஜில் உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், மைனிங் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, மெட்டீரியல் சயின்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. சரி சார், செகண்ட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜில் எம்ஐடி கேம்பஸில் ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல், ப்ரொடக்ஷன், ரப்பர் கிடைக்கும். 3வது ரேங்க் இருக்கக்கூடிய காலேஜில் பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் கிடைக்கும். 4வது ரேங்க் இருக்கக்கூடிய காலேஜில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து 5வது ரேங்க் இருக்கக்கூடிய காலேஜில் என்னென்ன சீட் கிடைக்கும், 6வது ரேங்க் இருக்கக்கூடிய காலேஜில் என்னென்ன சீட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி தெளிவாக நீட்டாக இங்கே பாருங்கள். 4வது ரேங்க் காலேஜஸ் என்னென்னலாம் கிடைக்கும், 5வது ரேங்க் இருக்கக்கூடிய காலேஜ் என்னென்னலாம் கிடைக்கும், 6வது ரேங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னென்னலாம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7th ரேங்க்கில் தியாகராஜர் மதுரை இருக்குது, அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இதெல்லாம் உங்கள் கம்யூனிட்டிக்கு கட் ஆஃபுக்கு கிடைக்கும். ஸோ 8வது ரேங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் என்னென்ன சீட் கிடைக்கும், 9வது ரேங்கில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் என்னென்ன சீட்ஸ் கிடைக்கும், 10வது ரேங்கில் இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் என்னென்ன சீட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி இங்கே ப்ரெஃபரன்ஸும் இருக்கும். அதே சமயத்தில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். சார், நான் வந்து ஐ ஆம் நாட் வில்லிங் டு கோ ஃபார் கோயம்புத்தூர் ரீஜியன் சார். எனக்கு கோயம்புத்தூர் ரீஜியனில் போய் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து சென்னையில் மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னா இங்கே மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான விஷயத்தை கொடுத்துருக்குறோம். ஜோன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினீங்கன்னா சார் நான் சென்னையில் மட்டும்தான் படிக்கிறேன் அப்படின்னா இதில் சென்னை அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மறுபடியும் இந்த இடத்துல செக் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சென்னை ரீஜியனை மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்கும். ஒன்லி ஃபார் சென்னை ரீஜியன் யூ வில் பி கெட்டிங் இட். ஸோ அகைன் யூ ஹேவ் டு டூ ப்ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்னை 1, 2, 4 இந்த ரேங்கிங் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணும்னு கேட்குறீங்கன்னா சார் நான் சென்னையும் பார்க்குறேன் கோயம்புத்தூரும் பார்க்குறேன்னு என்ன பண்ணலான்னா இந்த ஜோனை கிளிக் பண்ணி யூ கேன் கிளிக் ஆஃப் போத். இங்கே பாருங்கள், சென்னை, கோயம்புத்தூர் ரெண்டையும் நான் பார்க்குறேன் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர் ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் ரிசல்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் ரீஜியனை மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட காமிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு சென்னை, கோயம்புத்தூர் காலேஜஸ் மட்டும் இந்த இடத்துல காமிக்குது, அவ்வளோதான். அடுத்து வந்து சார் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் சார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ கிளிக் ஆன் த டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தை கிளிக் பண்ணிடலாம். அல்லது எனக்கு கோயம்புத்தூரில் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் யூ கேன் சூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோயம்புத்தூர்லேயும் பார்க்குறேன் சார், ப்ளஸ் அதுக்கு மேலே கிளிக் பண்ணி நான் ஈரோடும் பார்க்குறேன். கோயம்புத்தூர், ஈரோடு ரெண்டை மட்டும் நான் பார்க்குறேன். செக் ரிசல்ட்ஸ் கொடுங்க. கோயம்புத்தூர், ஈரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாம் காமிக்கும். அகைன் யூ கிளிக் ப்ரெஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய 194 கட் ஆஃபுக்கு பிசி கம்யூனிட்டிக்கு கோயம்புத்தூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் டாப் காலேஜஸ் என்னென்னு காமிச்சிடும். பிஹெச்சி டெக்கில் என்னென்ன சீட் கிடைக்குது, அடுத்து 5வது ப்ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் என்ன கிடைக்குது, பிஹெச்சி ஐடெக்கில் 6வது ப்ரெஃபரன்ஸில் என்ன கிடைக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் என்ன கிடைக்குது, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் என்ன கிடைக்குது, அதே போல் குமரகுருவில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி கோயம்புத்தூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டை மட்டும் அது காமிச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று சார், நான் என் கட் ஆஃப் ரொம்ப குறைவாக இருக்குது சார், நான் எங்கே கிடைச்சாலும் சரி சார், நான் அட்டானமஸ் காலேஜுக்கு போகலான்னு நினைக்கிறேன் சார், அட்டானமஸ் காலேஜ் கிடைச்சா சரி என்று நினைக்கும் பட்சத்தில் இங்கே பாருங்கள் அட்டானமஸ் ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்குறோம். அட்டானமஸ்னால் வெறும் அட்டானமஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு அட்டானமஸ்னால் நான் அட்டானமஸ் ஜென்ரல் அட்டானமஸ் தான் பார்ப்பாங்க எல்லா மாணவரும். ஸோ அட்டானமஸ் காலேஜ் மட்டும் கிளிக் பண்ணி இஃப் யூ கிவ் செக் ரிசல்ட்ஸ் அட்டானமஸ் காலேஜ் மட்டும் வரும். சார் நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் தான் சார் போகலான்னு இருக்கிறேன், எங்கள் வீட்டில் பணம் இல்லை சார் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் கிளிக் பண்ணி செக் ரிசல்ட்ஸ் ஒவ்வொன்றே கிளிக் பண்ணி செக் ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான காலேஜஸ் வந்துட்டே இருக்கும். எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வெரிஃபை செய்து கொள்ளலாம். ஆனால் கட் ஆஃபும் உங்களுடைய கம்யூனிட்டி மாறாது. உங்கள் கட் ஆஃப் கம்யூனிட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். என்ன பிரான்ச் சூஸ் பண்ண கிளிக் பண்ணி பாருங்கள். ஏரோநாட்டிக்கல்லிருந்து கிட்டத்தட்ட 107 பிரான்ச் இங்கே கொடுத்துருக்குறோம். என்ன பிரான்ச் வேணுங்கிறதையும் நீங்கள் டிக் பண்ணி பார்த்து செக் ரிசல்ட்ஸ் நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணி கடைசி 2 வருடங்களாக கொடுத்துருக்குறோம். இது 3வது வருடம். எக்கச்சக்கமான மாணவர்கள் இதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கான சரியான காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு இது மிகவும் உதவும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் இன்னும் நிறைய முக்கியமான இன்புட் எல்லாம் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தட் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from ASHWIN.